வணக்கம் உறவுகளே. அதாவது நம்ம சேனல்ல அதிகமா பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமங்கள பத்தி தான் போட்டுட்ருக்கோம். அதில வந்து இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா பாருங்க. ஏன் நம்ம கிராமங்கள ஒட்டி என்ன இருக்கு அப்டின்னா, அதிக அளவு பனை மரங்கள் தான் இருக்கு. இதில எல்லாத்துக்கும் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது இந்த பனை மரம் தான். 6 மாசம் இந்த பனை தொழில் பண்ணிட்டு மீதி இருக்கிற காலங்கள்ல, மீதி இருக்கிற நாட்கள்ல வீட்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பனை மரம், எல்லாத்துக்கும் வாழ்வாதாரமா இருக்கிற பனை மரம். வருஷம் இந்த பனை மரத்த நம்பி தான் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அப்படி இருக்க நிறைய வந்து பனை தொழில் செய்ற மனிதர்கள் வந்து குறைஞ்சிட்டே போறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த பனை மரத்தெல்லாம் கடல் வந்து வேரோட புடுங்கி தினம் தினம் புடுங்கி கொண்டு போயிட்டு இருக்கிற அவலம் நடந்துட்டு இருக்குங்க. அ இது வந்து நம்ம தமிழ்நாட்ல எல்லா ஊர்லயுமே நடக்குது. கடலோர பகுதிகள்ல. கடல் எங்க இருக்கு? நம்ம திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டம். இங்கெல்லாம் அதிக அளவுல வந்து இந்த பனை மரங்கள் கடலோரங்கள்ல இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம், நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே வந்து சொல்லப்போனா அதிக அளவுல பனை மரங்கள் கடற்கரை போகுதுங்க. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியுமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியாவது தெரியட்டும். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வருது. நம்ம என்ன செய்ய முடியும்? இது வந்து கவர்மெண்ட்டோ, இல்ல மத்திய கவர்மெண்ட்டோ, இல்ல மனிதர்களாலேயோ ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அண்டார்டிகா பெருங்கடல் வந்து உருகுது. ஏன்னா, அது வந்து ஹைட்டு கிட்டத்தட்ட 4000 அடி ஹைட்ல அந்த கடல் அப்படி கட்டியா இருந்தது. இப்ப வேகமா உருகுது. வேகமா உருகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சூரியன் வந்து என்ன பண்றாருன்னா, பூமிக்கு பக்கத்துல வருது. அப்ப அதிக அளவுல தாக்கம், வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும்போது, வெயிலே இல்லாத அந்த ஊர்ல சூரியன் வெயிலு வந்தா என்னாகும்? பனி வந்து வேகமா உருகுது. அப்படி உருகும்போது, கடலோட நீர்ப்பரப்பு, நீர்மட்டம் அதிகமாகுது. அதிகமாகறனால விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேகமா கடல் வெளிய வரும். வந்தா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கிலோமீட்டர் தூரத்தில உள்ள ஊர்கள்லாம் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப இல்ல. ஒரு 10 வருஷமா, 20 வருஷமா தாண்டி பார்க்கும்போது, நம்ம கடலோரத்தில இருக்கிற ஊர்கள்லாம் இருக்காது. எல்லாம் இடம்பெயர்ந்து போயிற வேண்டியதான். அதுபோக சென்னையே இருக்காது பாதி அப்படிங்கிறாங்க. ஏன்னா, சென்னை முக்காவாசி கடல் பகுதிலாம் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில கடல்ல ஒட்டிய மாவட்டங்கள் எல்லாமே நெறைய பாதிக்கப்படும். நம்ம மட்டுமா? வெளிநாடுகள் எல்லாமே கடல் கடல் இருக்கிற இடம் பூராமே பாதிக்கப்படும். இது இல்லாம சுனாமி பேரலைகள் அது இதுன்னு எல்லாமே வந்து தயாரா இருக்குது. எது வந்து எப்படி பண்ண போகுதுன்னு தெரியல. இதுபோக ஒரு சில ஊர்கள்ல அந்த மீன் பிடிக்கிற இடம், மீன்பிடி துறைமுகமா இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்களை கொண்டு பெரிய பெரிய பாறைகள போட்டு சேஃப்டிக்காக தூண்டில் வலை பாலங்கள் போட்டுருக்காங்க. தூண்டில் வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. அப்படியே அந்த ஊர பாதுகாக்கறக்காக நெறைய வந்து லாரிகள்ல, டிப்பர்ல கொண்டு கல்ல கொட்டி, 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 கொட்டி ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்காங்க. என்னதான் பண்ணாலும், கடல் வந்து 75% தண்ணிய விட ஐஸ் கட்டி தான் கடல்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அதிக அளவுல பெரிய பனி ஏன்னா எவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு நீளம். அந்த அளவுக்கு பனிக்கட்டி இருக்குது. அது உருகிச்சுன்னா மொத்தமா உருகிச்சுன்னா உலகமே இருக்காதாம். அதாவது பூமியே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்குது. ஒரு வேள அது வேகமா உருகிச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆபத்து தான். பாருங்க, இந்த பனங்காடுகள்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமா நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருந்த பனை மரங்கள், எல்லாம் கடலுக்குள்ள போகுது. எது நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறது இதில தெரியுது கண்டிப்பா. பனைமரம் மனிதர்களா இருக்கட்டும், பனைமரங்களா இருக்கட்டும் எது நிரந்தரம் இல்ல. எல்லாம் ஒரு நேரத்தில இந்த பனைமரம், பதினி, நொங்கு எல்லாம் குடுத்த பனைமரம் தான். ஓகே நண்பர்களே, வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் வந்து சில காலம் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு பனை விதைகள விதைங்க. நன்றி, வணக்கம்.